அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்த்துக்கலாம். ஒரு கைடன்ஸ்க்காக, ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டும்தான். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் வெகு தூரத்தில் இல்லை வெற்றி, அடைய முடியக்கூடிய தூரத்தில் தான் வெற்றி இருக்கு என்பதை நீங்க மாதத்தோட பிற்பகுதியில உணர்வீங்க. தடைகள் விலகும், தன்னம்பிக்கை பிறக்கும் என்றே சொல்லலாம். அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இப்போ துலாம் ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் பாவகத்துல ஏறத்தாழ செப்டம்பர் 17ஆம் தேதி வரல இருப்பாரு. சோ அப்போ பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் பண விரயங்கள், நினைக்கிறது ஒன்று நடப்பது ஒன்று, சில முயற்சிகளில் சில தடைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். முதல் பகுதியில சில தடைகள் இருக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரை ராசிக்கு 11ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது ஒரு நல்லதுதான். 11ஆம் பாவகத்திலே ஆட்சி பெற்று இடத்தால செப்டம்பர் 17ஆம் தேதி வரல இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னாக்க லாபங்கள் வரும். அதாவது வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாத சம்பளத்துக்கு போறவங்களுக்கும் சரி, அல்லது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்குமே எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். அந்த எதிர்பார்த்த பணவரவால நீங்க மற்ற பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. புதிய முயற்சிகள்ல தான் கொஞ்சம் தடையா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா ஒரு தடை வரும். அதுக்காக நீங்க பயந்துகிட்டு விட்டுட்டீங்கன்னாக்க அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும், எந்த இடத்துல உங்களுக்கு தடை வருதோ, யார் உங்களை விமர்சிக்கிறாங்களோ, யார் நெகட்டிவா பேசி உங்களுக்கு உங்களை தேக்க நிலைக்கு கொண்டு போறாங்களோ அவங்களுடைய உறவுகளை நீங்க கட் பண்ணிடுறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதுவும் குறிப்பா சக பணியாளர்கள், குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு சில எதிர்ப்புகள் இருக்கும். அண்ட அயலார்களால சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மேலும் இந்த புதனும் பாத்தீங்கன்னாக்க ஏறத்தாழ செப்டம்பர் 23ஆம் தேதி வரலும் லாபஸ்தானமாக வரக்கூடிய 11ஆம் பாவகத்துல புதன் இருக்கு. புதன் 11ஆம் பாவகத்தில் இருக்கலாம். 12க்குரியவன் 11ஆம் பாவகத்தில் இருக்கும்போது என்னன்னா, வர வருமானத்தை விட கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும். அல்லது வர்ற வருமானத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் செலவு பட்டியல வச்சுட்டு இருப்பீங்க. அதாவது இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சக்சஸ்ஃபுல்லா ஓட்டக்கூடிய மாதம் தான். ஆனா முதல் பகுதி மட்டும் பாத்தீங்கன்னாக்க நீங்க நினைக்கிறது ஒன்னாவும் நடக்கிறது ஒன்னாவும் இருக்கும். கொஞ்சம் தொடர்ந்து முயற்சி செஞ்சு அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணணும். அப்படி இல்லைனாக்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா மாதத்தோட பிற்பகுதியில சக்சஸ் ஆயிடும். ஏன்னா சுக்கிரனை பொறுத்தவரையிலும் செப்டம்பர் 18ஆம் தேதி ராசிலேயே ஆட்சி பெறாரு. ராசிலேயே சுக்கிரன் ஆட்சி பெறும்போது எதிலும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. தயங்கி நின்ற காரியங்கள் தானாகவே வெற்றி அடையும். முயற்சிகள் நிறையவே கூடும். அந்த முயற்சிகளும் சக்சஸ் ஆகும். அதே போல பாக்குறதுக்கும் தோற்றப்பொழிவு நல்லாவே இருக்கும், பிரைட்டாவே இருப்பீங்க. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தோட பிற்பகுதியில சிறப்பாவே இருக்கு. சூரியன் 12ஆம் பாவகத்துக்கு வந்துடும். இந்த சூரியன் செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 12ஆம் பாவகத்துல, புதன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 23ஆம் தேதியிலிருந்து 12ஆம் பாவகத்துல ஆட்சி பெறாரு, உச்சமாகிறாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னாக்க சொத்துக்கள் தொடர்பான சில முடிவுகள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். விற்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். சில பேருக்கு பூர்வீக சொத்து ரொம்ப நாளா விற்க முடியாம இருக்குன்னா வித்து ஆதாயத்தை பெறுவீங்க. மேலும் திடீர்னு தனவரவை கொடுக்கும். அதே போல கொஞ்சம் தூக்கம் இல்லாம சில நேரங்களில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சூரியன் புதன் சேர்க்கை என்பது ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே நீங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அல்லது அந்த வேலையை எடுத்துட்டு வீட்டுல கூட செய்யற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூக்கம் வராத மாதிரி இருக்கும். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காவே உடல்நல பிரச்சனை எல்லாம் எதுவும் பெருசா வராது. அதே போல பாத்தீங்கன்னாக்க தொழில் ரீதியாக இந்த மாதத்துல பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு என்னன்னா வர வருமானங்கள் உங்களை செலவுகளை மேனேஜ் பண்ணும். அதனால பிரச்சனை கிடையாது. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா சனி பகவான் 5ஆம் பாவகத்தில் இருந்து வக்ரம் பெற்றிருக்கிறார். ஏற்கனவே சனி வக்ர பலன்களை நாம் சொல்லியிருக்கிறார். பிள்ளைகள் தொடர்பான செலவுகள், கவலைகளை உங்களுக்கு கூடுதலாக்கும். புத்திரபாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா இந்த காலகட்டத்துல புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல நீங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் அதுக்காக எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அது சக்சஸ் ஆகவே போகும். அதாவது பிள்ளைகளுக்காக அல்லது பிள்ளை பாக்கியத்துக்காக ஏதோ ஒரு செலவுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் போகும் தூரம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்துடும். அதாவது உங்களுடைய சக்சஸ்க்காக நீங்க ஒரு எதிர்காலத்துக்காக ஒரு எய்ம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதை அடைஞ்சிடலாம், கண்டிப்பா அதை சக்சஸ் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மாதத்தோட இறுதியில பிறக்கும். கடந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இடமாற்றம் செய்வதா வேண்டாவா வேலையில அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்.
அதாவது 5ஆம் பாவகத்துல சனி வக்கரமா இருக்கு. இந்த வக்கரம் பெற்று இருப்பவர்கள், உங்க சுய ஜாதகத்துல வக்கரமா இருக்கிறவங்க இடமாற்றம் செய்தா உங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னா இடமாற்றம் செய்யாதீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும்னு சொன்னேன். ஆனா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கிற இடத்துலயே கூட நீங்க இருக்கிறது நல்லதுதான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தொல்லை கொடுத்த மேலதிகாரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள், அல்லது உங்களுக்கு தொல்லை கொடுத்த சக பணியாளர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். அதனால அந்த இடத்துல உங்களுடைய தன்னம்பிக்கை கூட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க தான் மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ற மாதிரியோ ஆளுமை செய்யற மாதிரியோ ஒரு சூழ்நிலை வரும். அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது. பெரும்பாலானோருக்கு சொல்றேன், சில பேருக்கு தசாபுக்தியின் அடிப்படையில எப்பவுமே பிரச்சனையா இருக்கும், காலம்புறாமே வேலையில எப்பயும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வாங்கி வந்த வரம் பிராப்தங்கள், அந்த பிராப்தம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போனாங்கன்னா அங்க 1008 பிரச்சனை தானாவே வந்துடும். உடனே அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு மாறுவாங்க வேலைக்கு. அந்த இடத்துல ஏதாவது போய் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பெனிஃபிட் இல்லாமையே மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அப்போ அவங்களோட டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்காது மாதிரி இருக்கும். ஆனா ஜென்ரலா நான் சொல்லும் போது இது ஒரு பொது பலன் தானே. அந்த ஜென்ரலா சொல்லும் போது அப்படிப்பட்டவர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க எதிர்த்தவர்களை எதிர்த்து நின்று நீங்க அங்கேயே சர்வை பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். அதே இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாளைக்குதான் நாய்கள் நம்மளை பார்த்து குலைக்குதுன்னு வச்சுங்களேன். எவ்வளவு நாளைக்கு குலைக்கும்? நாம் பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருந்தாக்க அதே ஓஞ்சி போய் அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நமக்கு ஒரு எதிர்ப்புகள் ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், அதை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. எதிர்த்து நின்று துணிந்து நின்று வாழ கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை வசந்தமாகும், நிலைத்தன்மை ஏற்படும். அந்த மனிதனுக்கு ஒரு நிலைத்தன்மை இருந்துட்டாவே வாழ்க்கையில சக்சஸ் ஆகலாம். அந்த நிலைத்தன்மை என்பது ஓடிக்கிட்டே இருக்கும் போது வராது, ஒரு இடத்துல பர்மனண்டா இருக்கும் போதுதான் வரும். அதனால அப்படிப்பட்ட பிராப்தம் உள்ளவர்களுக்கு தான் சொல்றேன். ஜென்ரலா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரே இடத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள் தான் நீண்ட காலமாக எக்ஸெப்ஷனல் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா. அதனால அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. இப்ப இந்த சனி 5ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறதுனால இந்த இடமாற்ற சிந்தனை உள்ளவர்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஜாதகத்தையும் பார்த்துட்டு இடமாற்றம் செய்யுங்க, அதுதான் பெஸ்டா இருக்கும். மேலும் இந்த குருவை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 8ல குரு இருக்கிறாரு, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சோ மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பது செவ்வாயோட சாரம். உங்க துலாம் ராசிக்கு 7 நட்சத்திரம் மற்றும் 2ஆம் அதிபதியோட நட்சத்திரம். அப்போ பண வரவு வரும். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன் வரும், சுப செலவுகள் ஏற்படும். மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல அப்படின்னாக்க அவர்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வரன் அமையும், சுப செலவுகள்லாம் நடக்கும். அதே போல குடும்பத்துல இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல ஒரு வளைகாப்பு, காது குத்துறது, அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க கிரக பிரவேசம் அல்லது திருமணம் போன்ற சீமந்தம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் இல்லத்தில் நடக்கும். மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு, மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அல்லது வரனாவது அமையும், புரட்டாசி மாசமா இருந்தாலே வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் இருக்கும், பிரச்சனை கிடையாது பெருசா. ஏன்னா குருவை பொறுத்தவரை மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கு. இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 9ல இருக்கு. 7 9ஆம் பாவகத்துல இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க பகை செவ்வாய்க்கு. ஆனாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க குரு 2ஆம் பாவகத்தை பாக்குறதுனால பெரிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் இருக்காது. ஆனா வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்களாம். வாழ்க்கை துணைவர் ஏதோ ஒரு வகையில பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் அவருக்கு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில முன்னேற முடியாம கொஞ்சம் தவிப்புகள் ஏற்படலாம். இந்த செவ்வாய் மிதுனத்துல இருக்கிறது பகை வீட்டுல இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவர் வகையில கொஞ்சம் சில சிக்கல்கள் அவருக்கே இருக்கும், அல்லது அவருக்கே கூட ஹெல்த் இஷ்யூஸ் போகும். அதனால அவருடைய உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கிறது நல்லது. இப்போ நீங்க பெண்ணா இருக்கீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு கடன் இருக்கலாம், அல்லது அவருக்கே கூட வேலை விஷயத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதே போல நீங்க ஆணா இருக்கீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு, அவங்களுடைய உறவுகள் வகையில சில டார்ச்சர் டென்ஷன்கள் இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவுகள் கூட அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இதுதான் இந்த மாதத்துல வாழ்க்கை துணைவர் வகையில. ஆனா உங்க 2 பேருக்குள்ளும் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும், பெருசா பாதிப்பு இல்லை, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த சூரியன் 12ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் தாம்பத்திய வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து
முக்கியமா வந்து எதிர்பாலினருடைய நட்பு, எதிர்பாலினுடைய உறவு 8க்குரியவனாக வராரு. இதெல்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும். காதல் இருக்கீங்க, காதல் பிரிந்திருக்கு, அந்த பிரிந்து போன காதல் கூட உங்களை தேடி வரலாம். சில பேருக்கெல்லாம் உங்க ஜாதகத்திலே சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று இருக்கு அல்லது உச்சம் பெற்று இருக்கு, நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க கோச்சாரத்துல சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இப்ப வீடு வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டுக்கிறீங்க, அல்லது வாகனம் வாங்கலாம்னு பிளான் பண்றீங்க, அல்லது ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னாக்க அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கு. பட்டுன்னு வந்து நடந்துரும். நீங்க வந்து சின்ன ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னாவே ஏதோ ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல தனக்கு இணையான துணையை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் தான். துணை இல்லாமல் வாடக்கூடியவர்களுக்கு ஒரு துணையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதுதான் இந்த ஒரு நம்பிக்கை பிறந்துரும். மாசத்தோட பிற்பகுதியில போகும் தூரம் வெகு தூரம் இல்லை, நம்மளுடைய சக்சஸ் பாயிண்ட் கண்ணுக்கு தெரியுது, வெற்றி உண்டு அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வந்துடும். அதனால வெற்றி என்பது உங்க பக்கத்துலதான் இருக்கு. பொறுமையா இருந்து அதை அடையறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதல் பகுதி மட்டும், மாதத்தோட முதல் பகுதி ஒரு 17 நாள் வந்து நீசத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் தன்னம்பிக்கையற்ற தன்மை உங்களுக்கு ஏற்படும், அல்லது ஒரு எதிலும் ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு நிலை. அதனால அந்த முயற்சிகள் செய்யறீங்கன்னா அப்போ கொஞ்சம் தடையா இருந்துகிட்டு இருக்கும். மற்றபடி மாதத்தோட பிற்பகுதியில் அப்படியே ரிவர்ஸா நீங்க ஏன் நம்ம இது செய்யக்கூடாது அப்படின்னு தைரியமா இறங்கி செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, வாக்கால் பழக்கக்கூடிய தொழில், சேல்ஸ், மார்க்கெட்டிங், டீச்சிங், புரோகிதம், மருத்துவ தொழில் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில், உணவுத்துறை, அரசு பணியில் இருப்பவங்க, அரசால் ஆதாயம் பெறக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்கு. கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், என்ஜினியரிங், இந்த மாதிரி என்ஜினியரிங் துறை, கம்ப்யூட்டர், இரும்பு சம்பந்தமான தொழில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கு, ஒரு மாற்றம் இருக்கும். அதுவும் உங்க சுய ஜாதகத்தின் படிதான். அதாவது உங்க சுய ஜாதகத்தின்படி வந்து பாத்தீங்கன்னாக்க சனி வக்கரமா இருந்தா ஒரு இடமாற்றம் ஏற்படும். இல்லைனாக இருக்கிற இடத்துலயே இருங்க, அங்கேயே உங்களுக்கு பாசிட்டிவா தான் வரப்போகுது, கவலைப்பட தேவையில்லை. மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பொருளை வாங்கும் போது, வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க அல்லது ஒரு பொருள் ஆடம்பர பொருள் வாங்குறீங்கன்னா கூட ஒரு 1க்கு 4 முறை விசாரிச்சுட்டு கவனமோட வாங்குங்க. அதுல கொஞ்சம் நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு, எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மற்றபடி இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்பாள். முடிந்தால் மதுரையில் இருப்பவர்கள் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இல்லைன்னா தொலைவில் இருப்பவர் அம்பாளுடைய போட்டோ வச்சு நீங்க தினமும் வழிபாடு செய்யுங்க. குறிப்பா புதன்கிழமைகளில் ஆடை தானம் செய்யுங்க. இல்லாதவர்களுக்கு அல்லது நீங்க கொடுத்தா அது யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நீங்க ஆடை தானம் செஞ்சீங்கன்னா நல்லது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.